உன் சட்டையை நீ அந்த பெங்களூர்காரி கழட்டி கொடுக்கல? ஓ, கதை அப்படி போகுதோ? இது எனக்கு தெரியாம போச்சே. நீ என்ன உன் அம்மாவை முட்டாள் நினைச்சிய? இல்ல உன்னை வெளியில அனுப்பிட்டு நான் பாட்டுக்கு அக்கடான்னு காலை நீட்டிட்டு வீட்டுல உட்காந்துருப்பேன் நினைச்சியா? நீ எங்க இருந்தாலும் என் கண்ணும் மனசும் உன் மேலேயே தான் இருக்கும். சொல்லு, நீ உன் சட்டையை கட்டி அந்த பெங்களூர்காரிக்கு கொடுத்தியா இல்லையா? ரங்கா, தேவையில்லாம ஏன் இப்படி பேசுற? ஏன் சம்பந்தம் இல்லாம முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்க? பா, நான் ஒன்னும் தேவையில்லாமலாம் முடிச்சு போடல. இவன் இந்த பனியனோடையும் இவன் போட்டுட்டு இருந்த சட்டையை போட்டுட்டு இந்த பெங்களூர்காரி இவன் கூட பைக்ல போனதை பார்த்துட்டு பரமசிவம் அப்பவே எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. சொல்லு கதிர், இது நடந்துச்சா இல்லையா? என்ன கதிரு, அம்மா சொல்றது நெசமாவா? அப்படியா நடந்துச்சு? ஆமா தாத்தா, அப்படித்தான் நடந்துச்சு. அப்படிதான் நடந்துச்சுன்னா நீ வந்த உடனே அதை சொல்ல வேண்டியதானே? பெத்த அம்மா கிட்டே பொய் சொல்றியா நீ? அது அந்த அளவுக்கு உன்னை மயக்கி வச்சிருக்காள் அந்த பெங்களூர்காரி. மா, நர்மதாவை பத்தி தப்பா பேசாதீங்க. நானும் அவனும் பைக்ல போகும்போது அவன் முந்தானா பைக் வீல்ல சிக்கிருச்சு. தாவணியை உடனே எடுக்க முடியல. அதான் என் சட்டையை அவளை போட வச்சு அப்புறம் தாவணியை வீல்ல இருந்து எடுத்தேன். தாவணியில ஒரே கிரீஸ். அதான் சரி நர்மதா சட்டையோட இருக்கட்டும் அப்படியே வீட்டுல விட்டுட்டு வந்தேன். இத தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஆளாளுக்கு நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப இவ்வளவு பேசுறல நீ, அப்ப வந்த உடனே கேட்டதுக்கு இதையே சொல்ல வேண்டியதானே? அப்ப ஏன்டா மாத்தி சொன்ன? சொன்னா அப்படியே விட்டுருவீங்களா?